ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த ஹதீஸை பொறுத்த வரையிலங்க, அதில் நிறைய ஒரு நேரடியான தீர்வு அந்த ஹதீஸில் கிடையாது. முதல் நம்பர் 1 அதில் உள்ள பிரச்சனை, அவர் பிறைய பார்த்தது எப்போன்னு சொன்னான். அதாவது உம்முல் ஃபலதுடைய ஒரு பணிக்காக வேண்டி குறைவு வந்து சிரியாவுக்கு அனுப்பப்படுறாரு. எப்போ போகிறாங்கன்னு சொன்னால் ரமலானுக்கெல்லாம் முன்னாடி போயிடுறாங்க. அப்படி போகக்கூடியவர்கள் சிரியாவோட வச்சு பார்க்கிறது எப்போ அப்படின்னு சொன்னால் ஷாபானுடைய மாதத்தை பூர்த்தி செய்து ரமலானுடைய ஆரம்ப பிறையை பார்க்குறாங்க. வந்து சொல்கிறது எப்போன்னு ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஹிர் ஷஹர், ரமலானுடைய கடைசி நாட்களில் வர்றாங்க. பார்க்குறது எப்போ? ரமலானுடைய ஆரம்ப பிறையை வந்து சொல்கிறது ரமலானுடைய கடைசி நாளில். ரசூலை இப்படி வழிகாட்டல. ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வார்த்தை, ஹதீஸோட வார்த்தை. ரசூல்லா எங்களுக்கு இப்படித்தான் வழிகாட்டினார்கள். எப்படின்ற முதல்ல தெளிவில்லை. ஒன்று பார்க்குறது ஆரம்ப பிறைய, சொல்கிறது இறுதியில் வந்து, அதை முதல்ல ஏற்றுக்க முடியாது. ஒரு சாட்சி நான் சொல்லிடுறேன். ஒரு சாட்சி என்று சொன்னால் சம்பவம் நடந்த உடனே வந்து சொல்கிறது தான் சாட்சி. சம்பவம் நடந்த ஒரு மாதத்துக்கு பின்னாடி வந்து சொல்ல சாட்சி இல்லை. இவங்க எல்லாம் நாளை துவங்கியாச்சு. ரெண்டாவது, அந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ஏற்றுக்கொண்டாலும் அங்கே அவர் பிறைய முடிக்கிறதுல அவருக்கு பிரச்சனை ஏற்படும். எப்படின்னு சொன்னால், இவர் இந்த லோக்கலில் பார்த்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. தகவலை ஏற்றுக்கொண்டு அந்த நாளை ஆல்ட்ரு பண்ணும்போது திரும்ப தகவலை எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை அவருக்கு தள்ளப்படுவார். யார்? இப்னு அப்பாஸ். இப்போ திரும்ப தகவல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்த பிறகு கடைசியாக அந்த குறைப்பு சொல்லியாச்சு. திரும்ப சிரியாவிலும் தகவல் எதிர்பார்த்தால் அங்கே வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலாக ஹதீஸ் நேரடி ரசூல்லா, இதில் ரசூல்லா பிக்சரில் இல்லை. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு செய்தி ரசூல்லா சொன்னதாக இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நேரடி செய்தி இருக்குது. அந்த செய்தியை பொறுத்தவரையில் ரசூலா தூரத்தை கேட்கவோ இடத்த அளவுகளை கேட்கவோ எதுவுமே கிடையாது. ஹதீஸ் நம்பர் 1, ஒரு சஹாபி, அதாவது தாபி இந்த ஹதீஸை வந்து தாபி அறிவிக்கிறாங்க. நாங்கள் வந்து சஹாபாக்களோடு என்ன செஞ்சுருந்தோம்? நெருக்கமாக பழகக்கூடியவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட நேரத்தில் பிறையை தீர்மானிக்கிற விஷயம் சம்பந்தமாக எங்களுக்குள்ள அந்த பேச்சு வருது. அப்போ எங்கள் அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹுடைய தூதரோடு இருந்த காலகட்டங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னாங்க, பரபாத்து நோன்பு வைங்க, பரபாத்து நோன்பு விடுங்கன்னு சொன்னாங்க. பரபாத்து நோன்பு வைங்க, பரபாத்து நோன்பு விட்டுருங்க. 2 நீதமான சாட்சியாளர்கள் உங்களுக்கு சாட்சி கூறினால், 2 நீதமான சாட்சியாளர்கள் உங்களுக்கு சாட்சி கூறினால் அதை ஏற்று நீங்கள் என்ன செஞ்சிருங்க? அந்த வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சஹாபாக்கள் எங்களுக்கு அறிவிச்சாங்கன்ற செய்தி நசீல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபுரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மதில் பதிவு செய்யப்படுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது 2 நீதமான சாட்சியாளர்கள் தான். வேற எங்கேயும் ரசூல்லா வந்து டிஸ்டன்ஸ் சொல்லலை. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயராவுடைய ஹதீஸ் இருக்குது. அந்த ஆயராவுடைய ஹதீஸை பொறுத்த வரையில் எங்கிருந்து வந்தீங்கன்னு ரசூலா கேட்கல. வந்து சொல்ற தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு ஏற்றுக்கிட்டாங்களே ஒழிய எவ்வளவு தூரம் புறப்பட்டு வர்றீங்க, எங்கே வர்றீங்க, எதையுமே ரசூலா கேட்கல. 3வது வாகன கூட்டம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். வாகன கூட்டம் சம்பந்தப்பட்ட ஹதீஸில் வந்து தவறான மொழியாக கொடுக்குறாங்க. அமரகம் என்ற ஒரு வார்த்தைக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று பிரிக்கிறாங்க. நம்ம அதில் பல நிகழ்ச்சிகளில் பல கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அவர்களுக்கு என்று நீங்கள் மொழியாக்கம் கொடுத்தா அதில் இத்தனை கேள்விகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 6-7 கேள்விகள் நம்ம கடந்த காலங்களில் கேட்டிருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கு இன்றைய தேதி வரை பதில் கொடுக்கப்படலை. அது மட்டுமல்ல, அமரகம் என்ற வார்த்தை ஹதீஸுகள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது, அது என்னென்ன பதங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பதையும் கடந்த செல்லூர் நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். புகாரியை பொறுத்த வரையில் அதே அமரகம் என்ற வார்த்தை வந்து 3832 இந்த இடத்துல அறிவிக்கிற ஒரு சஹாபி. ஆனால் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அமரகன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர்கள் கட்டளையிட்டார்கள் சொன்னால் இது ஹஜ்ஜுடைய பாடத்தில் வருது. இது ஒட்டுமொத்த சஹாபாக உள்ள கட்டளைன்னு விளங்குது ஹதீஸ்ல இருந்து. அப்போ அறிவிக்கிற இப்னு அப்பாஸுக்கு இந்த கட்டளை பொருந்தாதான் நம்ம கேட்டோம். இன்ன வரைக்கும் பதில் கொடுக்கல. நம்பர் 1. 2வது ஹதீஸ் அதே புகாரியில் பதிவு செய்யப்படுது. 1462 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் திடலுக்கு வருவாங்க, முஸல்லா என்ற திடலுக்கு வருவாங்க. வந்து தொழுகை நடத்துவார்கள், திரும்ப மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள், அவர்களுக்கு தர்மம் செய்யுமாறு கட்டளையிடுவார்கள். இது யாருக்கு? அங்கே இருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு. அறிவிக்கிறவர் அபூ சயீத் அல் குத்ரி, இதே சஹாபி அறிவிக்கிறார். அப்ப அவர்களுக்கு என்று சொன்னால் இது அபூ சயீத் குத்ரிக்கு பொருந்தாதா? அவர் இந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கிறாரு. இந்த ஹதீஸ்லையும் அதே அமரகம் வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது மட்டுமல்ல, அதே புகாரில் 1714 எஹ்ராமுடைய அந்த ஆடை சம்பந்தமாக வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டதை அதே அமரகம் வார்த்தை இங்கே இருக்குது. அறிவிக்கிறது யாரு? அனஸ் ரலியல்லாஹு சஹாபி.
அப்ப இந்த கட்டளை அனசுக்கு பொருந்தாதான் நம்ம கேட்டோம். அப்ப இந்த மாதிரி ஹதீஸ்கள்ல இருந்து அமரகம் என்ற வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்படுற வார்த்தை, இது வழக்கு சொல்ல உள்ள வார்த்தை என்று சொல்லியிருக்கிறோம். இன்றைய வரைக்கும் பதில் சொல்லப்படலை. அப்ப சாட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ்களை பொறுத்தவரையில தெளிவா இருக்குது. அன்றைய சூழ்நிலைக்கு ரசூலுக்கு 2 தான் வழிமுறை. அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 2 வழிமுறை. ஒன்று நேரடியாக பார்ப்பது, 2வது சாட்சி ஏற்றுக்கொள்வது. இந்த 2 தவிர 3வது வழிமுறை இல்லை. அதுதான் ரசூலா சொன்னாங்களா நத்து வலா நஹ்சு. நமக்கு என்ன தெரியாது, அல்லாஹ் சொல்லக்கூடிய வருஷம் அஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பான் என்று சொல்லுகிற அந்த கணக்கை பற்றி நமக்கு தெரியாது. அதனால பார்த்து வைங்க, பார்த்து விடுங்க. 2 சாட்சி வந்து ஏத்துக்கன்னு சொன்னாங்களே ஒழிய தூரத்தையோ அளவுகோலையோ அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தரல. இந்த குர்ஆனின் அடிப்படையில் கணக்கின் பிரகாரம் நோன்பு நோட்பதும் நோன்பை விடுவதும் ஒரு சரியான தீர்வு என்ற அடிப்படையில் தான் இந்த ரமலானுடைய நோன்பை நாம் முன்கூடியே நம்ம அறிவிப்பு செய்யணும். இந்த மாதிரி அறிவிப்பு செஞ்ச உடனே நிறைய சகோதரர்கள் இருந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. அந்த சந்தேகத்தினுடைய தெளிவு பெறும் ஒரு முகமாக இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சோம். ஆனா அந்த சந்தேகம் கேட்டவங்க எந்த விதமான கூச்சம் இல்லாம முன்னாடி உங்க சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெறுமா அன்பு கேட்கப்படுகிறது. நான் கேட்ட சகோதரர் ஒரு நாளுடைய இங்க கோயம்புத்தூர்ல 5 மணி வச்சுங்களேன். இன்னொரு இடத்துல உலகத்துல இன்னொரு இடத்துல 1.5 மணி நேரம் வித்தியாசப்படுதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உங்க கணக்கு இல்லைங்க. ஒரு நாள் எவ்வளவு மணி நேரம் இருக்கிறது உங்களோட சுழற்சியும் இதெல்லாம் அடிப்படையில் இருக்கு. அவங்க 1.5 மணி நேரம் வித்தியாசப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப அது சரியான கணக்கா வருங்க. 1.5 மணி நேரம் வித்தியாசம் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் ஆமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறேன். அவர் புரிஞ்சுக்கிறது ஒரு தவறு புரிஞ்சாரு. நாளுடைய ஆத்ம சுகல்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையிலே நீங்க நாளுடைய ஆத்ம சுகல்னு வச்சாலும் கூட 29வது நோன்பு முடியும் பொழுது சுகு நேரம் நாள் முடிஞ்சிருச்சு. நல்ல உண்மையான சகோதரர்கள் கேட்டிருக்காங்க. நான் கவனிக்கணும். நாளுடைய ஆத்ம சுகல்னு சொன்னதுனால 29வது நோன்பு நாம் வைத்து விட்டு 29வது நோன்பு முடிகிற நேரம் சுகு நேரம் வருது. சுப நேரம் அந்த 24 நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சுப தாண்டி மாறாதுன்னா இருக்கு. 30வது நாள் அந்த பெருநாள் தினம் ஆயிடுது. புரிஞ்சுங்களா? பெருநாள் தினம் குறிப்பா 5 மணி சுப 5 மணி வச்சா பெருநாள் தினம் ஆயிடுது. பெருநாள் தினம் ஆன போது அந்த 5 மணிக்கு அதே நேரம் ஆப்போசிட்ல மாலை 5 மணி இருப்பாங்க. மாலை 5 மணியா இருப்பாங்க. அந்த மாலை 5 மணியா இருக்கக்கூடியவங்க 29வது நோன்பு நாம பெருநாள் தினம் அடையும் போது நம்ம பின்னாடி 29வது நோன்பு வச்சுட்டு வருவோம். இந்த பெருநாள் தினமா நம்ம இருக்கும் பொழுது மாலை 5 மணிக்கு 29வது நோன்புல ஒரு சாரம் இருப்பாங்க. அப்போ அவங்க நோன்பு துறைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் 6 மணி 1.5 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ இந்த பெருநாள் தினமா இருக்கும் போது அவங்க நோன்பு வச்சிருக்காங்க. இதே மாதிரி அரபாவுடைய பெருநாளும் நோன்பு இது மாதிரி ஏற்படும். நோன்பு பெருநாளுடைய தினமும் எதை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோம். இதுக்கு சரியான விளக்கம் சொல்லல. அப்ப கவர் அந்த மாதிரி மகிழ்வா கஜராக தான் பதில் சொன்னேன். இந்த கேள்விக்கு நான் கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன்னு கவர் சொன்னதுக்கே இதான் பதில் சொல்லிட்டேன். வாங்க முடிஞ்சிட்டா சரி. இன்ஷால்லா இந்த கேள்விக்கு பதிலாக நம்ம அசர் தொழுகைக்கு ஒரு நாள் ஃபஜரில் முடியுதுன்னு சொல்கிறீங்கன்னா அது முடிஞ்சு அடுத்த ஒரு நாள் ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக 29ல் மாதம் முடிஞ்சிச்சுன்னா 1வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1வது நாள் காலையில் உதாரணத்துக்கு ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா அது 12 மணி நேரம் முன்னால் அமெரிக்காவில் சாயங்காலம் 5 மணியில் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுற அவங்க இப்போ 29 முடிக்கலை. அப்போ அவங்க உடனே நோன்பு விட்டுருணுமா? இதானே கேள்வி. சார் வரலையா இன்னும் கேள்வி தானே? நாள் ஆரம்பிச்சிட்டோம். பெருநாளோட தினம்ன்ட்டு முடிவு பண்ணி ஃபஜரில் நம்ம 5 மணிக்கு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அதே நேரம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சாயங்காலம் 5 மணியில் இருப்பாங்க. அப்போ உடனே அவங்க நோம்பில் இருப்பாங்க. அப்போ நோன்பை அவங்க விடணும் தானே. அப்போ இது குழப்பமாக இருக்குது. சிந்திக்கும் போது நமக்கு நார்மலாக செஞ்சால் குழப்பமாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம விஷயத்தை நம்ம தான் முதல்ல சொன்னோம். பிறை நீங்கள் பார்க்க பிறை விஷயத்தில் பிறையோட மந்தில்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் அது ஒரு தேதி காட்டுது நாள்.
திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு வருது இல்லை, இந்த நாட்களுக்கு அது ஒவ்வொரு தேதி சொல்லிகிட்டே வரும். அப்படியே சொல்லிகிட்டே வந்தாலும் நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா இப்போ மாதம் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக இத்தனாயிரம் நாள் அப்படி தான் போகும். அதுக்காக தான் மாதம் 12 ஆக்கி ஒவ்வொரு 29, 30 மாதமாக்கி நம்ம ஒவ்வொரு வருஷமாக பிரிச்சுக்கிறோம். எத்தனை வருஷம்னு கணக்கு போடுறதுக்காக. அப்போ நாள் அப்படியே நீட்டிட்டு போகக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா அதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு சந்திரனுக்கு அந்த மஞ்சள்களை ஏற்படுத்தி மாதம் முடிகிற மாதிரி அடுத்து புதிய மஞ்சள் தேய்ந்து வளர அதோட நிலைகள், இதுக்காக தான் மாதம் முடித்து புதுசாக ஆரம்பிக்கிறது தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்போ இந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 பெருநாட்களுடைய தினங்களிலும் ஹதீஸ், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். பெருநாளோட தினங்களில் நோன்பு வைக்கிறது ஹராம், சாதாரண விஷயம் இல்லை, ஹராம். அப்போ இப்போ இவங்க நம்ம அடைஞ்சிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ அவங்க இருக்கும்போது இப்போ பெருநாளோட தினம் ஆயிடுச்சு, அவங்க நோன்பு வச்சிருக்குது ஹராம், அப்படி தானே? அது நார்மலாக விளங்குறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். இப்போ நம்ம எத்தனாவது நாளுக்குள்ளே போனோம்? ஷவ்வாலோட முதல் நாளுக்குள்ளே நம்ம போனோம். அவங்க எந்த நாளில் இருக்காங்க? ஷாபானோட இல்லை, ரமலானோடைய 29 நாளில் இருக்காங்க. அவங்களுக்கு நாள் எப்போ முடியும்? அதே மாதிரி அந்த ஃபஜ்ருக்கு கிட்ட அப்போ தான் நாள் முடியும். அப்போ அது வரைக்கும் அந்த நாள் அவங்க முடிக்கலை. அவங்க இன்னும் 29 தான் இருக்கிறாங்க. நம்ம 30க்கு வந்துட்டோம், இல்லை 1 வந்துட்டோம். நம்ம 1க்கு தானே, ஷவாலோட நாளில் 1 முதல் நாளுக்கு வந்தாச்சு, பெருநாளோட தினத்துக்கு நம்ம வந்துட்டோம். அவங்க இன்னும் 29 முடிக்கலை. 29 முடிக்கிற வரைக்கும் அவங்க நோன்பு இருந்து நோன்பு முடித்து அதுக்கப்புறம் தான் வரணும். இதான் இது. ஏன்னா இப்போ நம்ம ஜும்மா தொழுதுக்கு அப்புறம் தான் யார் தொழ முடியும்? ஜும்மா சவுதி அரேபியா மக்கால தொழ முடியும். நம்ம தொழுகிறதுக்கு முன்னால் அவங்க ஜும்மா தொழுதா கூடுமா? அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த எஸ்ஸலூனக அனில் ஹில்லா குல்லிய மவாக்கித்தல்னா ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் வசிக்கும் பகுதிகளில் பின்புறமாக நுழைவதில் எந்த பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் முறையாக வாசல் வழியாக வாங்க. அப்போ அதை மஞ்சள்களில் அறிவிக்கும் போது நீங்கள் இடையில போய் நுழையக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு நிர்ணயம் பண்ண நாள் எப்போ ஆரம்பிக்குதோ எப்போ முடியுதோ அந்த கணக்கின் அடிப்படையில் தான் நீங்கள் உள்ளே நுழையணும். ஹஜ்ருல் அஸ்வதை சுற்றி வரும் 7 ரவுண்டு. எங்கே இருந்து வேணாலும் சுற்றி 7 ரவுண்டு ஆரம்பிக்க முடியுமா? அந்த கல்லிலிருந்து அந்த கல்லுக்கு வந்தால் தான் 1. இதுதான் நமக்கு அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் 7 நாள் நமக்கு சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் அதை இமேஜின் பண்ணாலே பூமி அப்படி தான் சுற்றுது, 7 நாட்கள் நமக்கு அப்படி தான் வருது. அதெல்லாம் சயின்ஸ் தான். நமக்கு அது ஒரு இபாதத்து. அந்த விவாதத்துக்குள்ளேயே இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நமக்கு எந்த சகோதரர் கேட்ட மாதிரி யாருக்கும் நம்மளோட சொல்கிற கான்செப்டில் ஹராமான ஒரு விஷயம் நடந்துற மாதிரி வராது. கரெக்டாக அந்த நாளை முடித்து அவங்க புதிய நாளுக்குள்ளே எப்போ நுழையிறாங்களோ அப்போ தான் அவங்க பெருநாள் கொண்டாடணும். அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள இப்போ வித்தியாசம் பார்க்கணும். உலகத்தில் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். நான் சொன்னேன் ஏற்கனவே, டோங்கா, சமோவா, இதை கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் 2 கிழமைகள் 2 தேதிகள் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பூமி நம்ம ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு ஒரு கால அளவு வச்சுருக்கோம், 24 மணி நேரம் வச்சுருக்கோம். இந்த 24 மணி நேரம் வச்சுருக்கோன்னா அந்த பூமிக்கு நம்ம பூமியில் ஒரு இடம் இருக்கணும், பாயிண்ட் வைக்கணும். பூமியில் வைக்கணும் தானே ஒரு பாயிண்ட். அதே மாதிரி பூமியை தொடாத ஒரு பாயிண்ட் வேணும். 2 இருந்தால் தான் நம்ம ஒரு ரவுண்டு சுற்றிருச்சுங்கிற ஒரு அளவுகள் வைக்க முடியும். சரி, பூமியில் அந்த பாயிண்ட்டை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேட்டில் நீங்கள் வேர்ல்டு இந்த குளோபலெலாம் பார்த்தா, இந்த மாதிரி எந்த மேப்பில் போய் பார்த்தாலும் பாருங்க, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டேட்லைன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இது நமக்கு சம்மந்தப்பட்டது தானே சம்மந்தப்படாதான்னு யாருக்குமே தெரியாது. இந்த டேட்லைனை பற்றி நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிலாம் தெரியாது. இந்த டேட்லைன் எதுக்கு டேட்லைன் போட்டிருக்காங்கன்னா, இங்கே தான் உலகத்தோட கிழமை மாறுற இடம். உலகத்தில் கிழமைகள் மாறிக்கிட்டே இருக்க இடம் இந்த இடத்துல தான். ஏன்னா ஒரு ரவுண்டு சுற்றிருச்சு அப்படின்னு ஒரு கணக்கு வேணும்னா அப்போ அது ஒரு பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்டில் என்னெல்லாம் நடக்குன்னா, கிழமை மாறணும், தேதி மாறணும். இன்னும் நமக்கு இஸ்லாமிய அடிப்படையில் என்னெல்லாம் மாறணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கால எல்லாரும் சுற்றி நின்று தொழுகிறோம் முகத்தை பார்த்து. அப்போ அப்படியே உலகத்தில் தொழுது வரும்போது ஒரு இடத்துல நம்மளோட புறங்கால்கள் குதிக்கால்கள் பின்னால் சந்திக்கிற அந்த முதுகு சந்திக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ அதுக்கு ஒரு இடம் வேணும். அது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இது வேணும்ல. அப்போ அந்த தொழுகை மாறுற இடம், நம்மளோட தொழுகை கிப்லா மாறுற இடம். அதான் கிப்லா கிப்லாங்கிறது நம்மளோட இந்த தேதி கான்செப்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ் அப்போ அந்த கிப்லா எங்கன்னு சொல்லி நம்ம குரானில் எடுத்துப்போம். சூரத்து ரஹ்மானில்
பார்த்தீங்கன்னா 2 கிழக்கு திசைகளுக்கும் நான் தான் சொந்தக்காரன், 2 மேற்கு திசைகளுக்கும் நான் தான் சொந்தக்காரங்கிறேன். அப்போ இந்த இடத்துல 2 கிழக்கு 2 மேற்கு இந்த இடத்துல எப்போவுமே இருக்கும். 2 பேருக்குமே ஃபஜ்ர் வந்து ஒன்றா தான் நடக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, அது வந்து கடல் பகுதி. இதே வந்து நிலப்பரப்பில் போட்டிருந்தீங்கன்னா, இந்த லைன் வந்து ஒரு நிலப்பரப்பில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பள்ளிவாசல்கள் வந்து 2 பள்ளி திருப்பி கட்டணும்.